இந்த வீடியோவில் வந்து ப்ராசஸிங் பிளான்ட்டுக்கு போர்ட்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்ச்சேஸில் நம்மளோட சப்ளையர் யார் அப்படிங்கிறத இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணிவிட்டு சப்ளையர் நேமை கிரியேட் பண்ணிடணும். கிரியேட் பண்ணியிருந்தால் ஆல்ரெடி இருக்கும், கிரியேட் பண்ணல அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பர்ச்சேஸில் இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கும் டைரக்ட் ஜிஆர்னு, அதை கிளிக் பண்ணிவிட்டு போர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சப்ளையர் யார், எந்த ட்ரக்கு மூலயமா நீங்கள் போய் போர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, எந்த டேட்டு, அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட்னு இருக்கும், அது ப்ராடக்ட் நேமு, அது எந்த ஸ்டோரேஜில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ நான் போர்டு ஸ்டோரேஜுக்கு நான் வாங்கியிருக்கேன். எவ்வளோ போர்டு அப்படின்னா ஒரு 2500 போர்டு வாங்கியிருக்கோம். எம்டி வெயிட் வந்து ஒரு 500 கிலோ. என்னோடய நெட் வெயிட் வந்து 5500 கிலோ. ஸோ 2 kg வந்து என்னோடய ஆவரேஜ் வெயிட்டு. இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இது எனக்கு வந்து நான் அப்படியே என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படின்னு போடணும்னா அப்படியே கன்வெர்ட் டு பர்ச்சேஸ் கொடுத்துட்டு பில் நம்பர் கொடுத்துட்டு அதோட ரேட்டு போடலாம். ரேட்டை போட்டு நீங்கள் சேவ் பண்ணால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா போர்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அது எப்படிங்கிறது திரும்ப இருக்க சொல்லிடுறேன். சப்ளையரை கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட சப்ளையர் அவர் இல்லை அப்படின்னா அவரை கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்வெர்டரில் போயிட்டு இந்த இடத்துல ஜென்ரல் அப்படிங்கிறதுல போர்டுங்கிறத கிளிக் பண்ணி எந்த சப்ளையர் ட்ரக் நம்பர் கொடுக்குறோம், எந்த போர்டுன்னு கிளிக் பண்ணுறோம், அது எந்த ஸ்டோரேஜ்னு கொடுக்குறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் போர்ட்ஸ்னு கொடுக்குறோம், எம்டி வெயிட் லோட் வெயிட் கொடுத்து சேவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் டு பர்ச்சேஸாக பண்ணிடுறோம். இது வந்து போர்ட்ஸ் பர்ச்சேஸு. இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸுக்கு போனீங்க அப்படின்னா ப்ராசஸிங் பிளான்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து போர்ட்ஸ் ரிசீவ்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அது ஷோ ஆகும். இன்னைக்கு டேட்டில் அதை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.